ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமி தாயாரை வணங்கக்கூடிய ஒரு நன்னாளாக கருதப்படுகிறது. செல்வத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய அன்னைய இன்றைய நாளில் நம்ம வழிபடும் பொழுது நம்மளுடைய குடும்பத்தில் வறுமை நிலை மாறி செல்வ செழிப்பான நிலைக்கு நம்ம செல்வோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்தின் 4வது வெள்ளிக்கிழமை. இந்த கிழமையில் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பொருட்களை வாங்கும் பொழுது அந்த மகாலட்சுமி தாயாரின் செல்வ அருள் அப்படிங்கிற அந்த மதிப்பானது நமக்கு உயரும் அப்படிங்கிறதான். அதனால் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த பதிவில் சொல்லப்பட்டுள்ள குறிப்புகளை பின்பற்றி பாருங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம கூறுகின்ற எல்லா பதிவுகளையுமே, நம்ம சொல்கின்ற எல்லா விஷயங்களையுமே முதல்ல நம்பிக்கையோடு நம்ம முயற்சி செய்து பார்த்தா தான் அதில் பலன் கிடைக்கும். இந்த நாள் பார்த்தீங்கன்னா, நமக்கு பல அற்புதங்களை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தினமாகவே இருக்கின்றது. ஆடி மாதம் என்றாலே பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாட்டிற்குரியது தான். அதிலும் வெள்ளிக்கிழமை மிக மிக விசேஷமானது. அப்படியான ஒரு வெள்ளிக்கிழமை தான் பார்த்தீங்கன்னா இன்றைய ஆடி வெள்ளி. இத்துடன் பார்த்தீங்கன்னா பஞ்சமியும் வந்திருப்பது இன்னும் சிறப்பாக இருக்கிறது. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வாராகி எண்ணெயை வழிபடுவதற்கும் பஞ்சமி திதி உகந்தது. அதுவும் வெள்ளிக்கிழமையில் இந்த திதி வந்தது இன்னும் சிறப்பான ஒரு விஷயம்தான். அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா இன்று 4 நட்சத்திரங்கள் ஒரு சேர வந்திருக்கிறது. அதுவும் ஒரு நாள் முழுவதிலும் இருக்கின்றது. இத்தகைய அற்புதங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஒன்றாக வாய்த்த இந்த திருநாளை நம்ம தவறாமல் பயன்படுத்தி கொள்வதன் மூலம் நம்முடைய செல்வ நலனும் பெருகி நாமளும் பார்த்தீங்கன்னா நலமுடன் வாழ்வதற்கு வழிவகுக்கும். இது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏற்படும் வீண் விரயங்கள், துன்பங்கள், கடன் பிரச்சனைகள் போன்றவை கூட நமக்கு தீரும் என்று சொல்லப்படுகிறது. அதற்கான ஒரு சூட்சம வழிபாடு தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்பவர்கள் எப்பொழுதும் போல பார்த்தீங்கன்னா செய்து கொள்ளலாம். அதே போல் பஞ்சமி வழிபாடு விரதம் இருப்பவர்களும் அன்றைய வழிபாட்டு முறைகளை முறையாக கடைபிடியுங்கள். இத்துடன் சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்று இரவுக்குள் இந்த 2 பொருட்களை ஒன்றாக வாங்க வேண்டும். ஒன்று மஞ்சள், இத்துடன் தேங்காய். இந்த இரண்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றாக வாங்க வேண்டும். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் போய் காசு கொடுத்து கண்டிப்பாக வாங்கணும். மஞ்சள் தூளை பார்த்தீங்கன்னா மஞ்சளாகவே நம்ம வாங்கி கொள்வது மிகவும் நல்லது. ஆனால் நீங்கள் வீட்டிலிருந்து வெளியில் சென்று கடையில் இதை வாங்கி மறுபடியும் பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு நம்ம கொண்டு வர வேண்டும். மஞ்சளை ஒரு கடையிலும் தேங்காயை ஒரு கடையிலும் கூட நம்ம வாங்கி கொள்ளலாம், தவறு கிடையாது. இப்படி வாங்கி வந்த இந்த 2 பொருட்களையும் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் வைத்து மகாலட்சுமி தாயாரை மனதார நம்ம நினைத்து வணங்கி விட வேண்டும். சிறிது நேரம் இந்த 2 பொருட்களும் பார்த்தீங்கன்னா பூஜை அறையிலேயே இருக்கலாம். பூஜை அறையிலேயே அந்த பொருளை பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரம் பூஜை செய்து மகாலட்சுமி தாயாரின் புகைப்படம் இல்லைன்னா விக்கிரகங்கள் இருந்தால் கூட அந்த இடத்து பாதத்திலே நம்ம வைத்து கொஞ்சம் நேரம், அதற்கப்புறம் நம்ம மறுநாள் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதன் பிறகு 2 பொருட்களையும் எடுத்து நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். அது சமையலுக்கு பயன்படுத்தலாம், அல்ல பூஜை செய்யணும், வேறு எதுக்குனாலும் கூட நம்ம அதை பயன்படுத்தி கொள்ளலாம். முக்கியமான இந்த சூட்சம வழிபாடை பார்த்தீங்கன்னா கட்டாயம் இன்றைய தினம் தவறாமல் மாலை நேரத்தில் நம்ம செய்வது சிறப்பான விஷயம். வெளியில் சென்று நம்ம வீடு திரும்பும் பொழுது கட்டாயம் இந்த 2 பொருட்களை கையோடு நம்ம வாங்கிட்டு வரணும். அதுவும் பார்த்தீங்கன்னா கடையில் நம்ம காசு கொடுத்து வாங்கி கொண்டு வரணும். முக்கியமான விஷயம் இதுதான். சில கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக வாங்குவோம், அதாவது சீட்டில் எழுதி வாங்குவோம், இப்படி மாதம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குற மாதிரி கூட இருக்கலாம். அப்படி இருக்கின்ற பொருட்கள் வேறு, நம்ம சமையலுக்காக வாங்குவோம், அவசரத்திற்கு வாங்கி பயன்படுத்தி கொள்வது. ஆனால் நம்ம இறைவனுக்காக இப்படி நம்ம செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்காக நம்ம பயன்படுத்துகின்ற இந்த பொருட்களை பார்த்திங்கன்னா கட்டாயம் நம்ம இன்றைய தினம் காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வர வேண்டும். இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த சூட்சம வழிபாட்டை நம்ம செய்வதன் மூலம் பார்த்திங்கன்னா நமக்கு தாயாரின் அருள் சக்தி, தேவியின் அருள் பஞ்சமி நாயகியான வாராகியின் அருளும் நமக்கு கிடைக்கும். நம்முடைய துன்பங்களும் நீங்கி இன்பமாக நம்ம செலவு செய்யப்படும் வாழக்கூடிய யோகமும் நமக்கு அமையும் என்பது தான் நம்பிக்கை. நம்பிக்கை உள்ளவர்கள் பார்த்திங்கன்னா நம்பிக்கையின் வழிபாதையில் இந்த வழிபாடுகளை செய்து கட்டாயம் பார்த்திங்கன்னா நம்ம பயன்பெறலாம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது. அதே போல் பார்த்திங்கன்னா பஞ்சமி நாளில் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா வாராகி எண்ணெய் தாயை மாலை சூரியன் மறைந்ததற்கு பிறகு வணங்குவது தான் சிறந்தது.
ஏனெனில் அன்னைக்கு இரவு வழிபாடு தான் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல வழிபாடாக கருதப்படுகிறது. அதேபோல் இன்றைய தினத்திலும் மாலை 7 மணிக்கு மேல் வீட்டில் அன்னையை வழிபடுபவர்களுக்கு அன்னைக்கு முன் பஞ்ச தீபத்தை ஏற்றி வழிபடுங்கள். அதேபோல் அன்னைக்கு உகந்த மலர்களான செம்பருத்தி, செவ்வரளி போன்றவற்றையும் சூட்டி அலங்காரம் செய்து நம்ம வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். வாராகி அம்மனின் படமோ சிலையோ இல்லாதவர்கள் பார்த்தீங்கன்னா வெறும் தீபத்தை மட்டுமே ஏற்றி அன்னையை அந்த தீபத்தின் சொரூபமாக நம்ம நினைத்து வழிபடுவதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. இந்த நேரத்தில் வீட்டில் சாம்பிராணி தூபம் போட்டு நல்ல மனம் கமலும் சூழ்நிலையை நம்ம உருவாக்குங்கள். இது அன்னையை மேலும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அடைய செய்யும். நீங்கள் ஏற்றும் தீபத்தின் முன் அமர்ந்து அன்னையை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுடைய துன்பங்கள் அனைத்துமே தீர வேண்டும் என்று நம்ம வேண்டிக் கொள்ளணும். நல்லதொரு வளமான வாழ்க்கை அமைய வேண்டும் என்றும் நம்ம பிரார்த்தனை செய்து கொள்ளணும். அத்துடன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மந்திரத்தையுமே கூறுங்க. இது கூறும் பொழுது பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம வேண்டிக் கொள்கின்ற அந்த பலன்கள் சிறப்பாக நமக்கு விரைவில் நடைபெறும் அப்படிங்கிறது தான். ஓம் ப்ரூம் சாம் வாராகியே கன்யகாயே நம. ஓம் ப்ரூம் சாம் வாராகியே கன்யகாயே நம. ஓம் ப்ரூம் சாம் வாராகியே கன்யகாயே நம. இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம கூறும் பொழுது இந்த வழிபாட்டிற்கு இன்னும் பார்த்தீங்கன்னா பவரானது அதிகமாக இருக்கும். இந்த மந்திரத்தை நீங்கள் வடக்கு நோக்கி அமர்ந்து பார்த்தவாறு சொல்ல வேண்டும். அதுவும் 3 முறை சொல்ல வேண்டும். இந்த மந்திரத்தை சொல்லி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கற்பூர தீபாராதனை காட்டி பூஜையை நம்ம நிறைவு செய்து விடலாம். ஆலயம் சென்று வழிபாடு செய்பவர்கள் அன்னைக்கு முன் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொன்னால் போதுமானது. வீட்டில் வழிபாடு செய்பவர்கள் வீட்டில் அன்னையின் புகைப்படமோ இல்லை திருவுருவச் சிலையோ இல்லை தீபத்திற்கு முன்பாக அன்னையை மனதார நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபாடுகளை நிறைவு செய்து கொள்ளலாம். இன்றைய தினத்தில் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா அன்னையின் அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதன் மூலம் நம் வாழ்க்கையில் இருக்கும் தீராத பிரச்சனைகள், கடன், எதிரி தொல்லைகள், தரித்திரம் போன்ற அனைத்துமே நீங்கி நல்ல நிலையில் வாழக்கூடிய யோகத்தை அன்னை அருள்வார் என்று சொல்லப்படுகிறது. நம்பிக்கை உள்ளவர்கள் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா மேல் சொன்ன அந்த வழிபாட்டையும் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய அந்த தேங்காயையும் மஞ்சளையும் வாங்கிட்டு வந்து அவருடைய பாதத்தில் வைத்து வழிபாடு செய்யணும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வாராகி அன்னை தாயை இரவு கூட நம்ம வழிபாடு செய்யலாம். இப்படி செய்தாலே பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் செய்யும் பொழுது நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு விதமான நேர்மறை ஆற்றல் அந்த வீட்டிற்குள் சூழ்ந்து சுபிட்சமானது உண்டாகும் அப்படிங்கிறதான். இறைவனை நம்ம அப்படியே சொரூபமாக நம்ம நினைத்து வழிபடணும். நம்ம வழிபடும் பொழுதே பார்த்தீங்கன்னா நம்ம கண்களுக்கு இறைவன் அருவுருவமாக தெரியணும். ஏன்னா அவ்வளவு நம்பிக்கையோடு நம்ம வழிபடும் பொழுது தான் பார்த்தீங்கன்னா இறைவனே நம்ம முன்னாடி காட்சியளிப்பார் அப்படிங்கிறது. நம்பிக்கை இல்லாமல் நம்ம செய்வது அப்படிங்கிறது எதுலேயுமே நமக்கு வெற்றியை கொடுக்காது அப்படிங்கிறது தான். அதனால் முழு நம்பிக்கையோடு இன்றைய தினம் அந்த வழிபாடை செய்யுங்க. நம்மளுடைய வாழ்க்கையானது கட்டாயம் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கான வழிவகையை அன்னை தாயார்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அப்படிங்கிறது தான். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய நமக. அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம்.